வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். மரணத்திற்கு முன்னே ஒரு மர்மம் அப்படின்னு ஏதோ ஒரு நாவலுடைய டைட்டில் மாதிரி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது முழுக்க முழுக்க அறிவியல் தான். பொதுவாக மரணம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் பல மதங்களால் பல விதத்தில் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. சயின்டிஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா மூளையினுடைய செயல்பாடுகள் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் மரணம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் இண்டிவிஜுவலான யூனிக்கான கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதை டோட்டலாக நம்ம கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஆர் சுயநினைவுன்னு சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாமே முடிவுக்கு வந்து ஒரு சுவிட்ச் ஆஃப் ஸ்டேட்டஸுக்கு போனால் அதை தான் மரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மரணம் நடக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு சில மினிட்ஸ்க்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்குது. பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம், பிரெயின் வந்து ஒரு மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஒரு 70 வயசில் ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அந்த 70 வருஷத்தில் அவர் என்னெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சாரோ, என்னெல்லாம் பேசினாரோ, என்னெல்லாம் முக்கியமான இன்சிடென்ட்ஸோ, என்னென்னா அவருடைய ஸ்வீட் மெமரிஸாக இருக்கலாம், இல்லை அவருடைய ஒரு சோகமான விஷயங்களாக இருக்கலாம், அவர் மன்னிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், அவர் பண்ண தவறுகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு படம் மாதிரி, ஒரு வீடியோ மாதிரி பிரெயின் சர்ஜிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக பிரெயின் வந்து ஓட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, அது ஒரு காமனான ஃபேக்ட் தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. நம்ம வீடுகள்லேயே வயசானவங்க, பெரியவங்க, தாத்தாவோ பாட்டியோ இல்லை அம்மா அப்பா இறக்கும்போது நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை பற்றி நீங்கள் உங்களுடைய பர்சனலாக உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்டில் கொடுங்க. இது ஓகே, இது ஃபைன். இது வந்து நார்மலான ஒரு இயற்கை மரணத்துக்கு, ஒரு நார்மலான பேஷண்ட்டு வயசாகி இறக்கக்கூடிய ஒரு நார்மலான நபர் இறந்து போகும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரெயின் சர்ஜிங். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த டெர்மினல் லூசிடிட்டி, இந்த வார்த்தை, இந்த மெடிக்கல் கண்டிஷனை வந்து டெர்மினல் லூசிடிட்டின்னு சொல்கிறாங்க. டெர்மினல்னால் கடைசியில் முனையம் அப்படின்னு சொல்கிறாங்க. லூசிடிட்டின்னா லூசிட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நமக்கு விழிப்புணர்வோடு வரக்கூடிய கனவுகள் நம்ம லூசிட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வார்த்தை டெர்மினல் லூசிடிட்டி எதை குறிக்குது அப்படின்னா, நியூரலாஜிக்கலாவோ இல்லை சைக்கலாஜிக்கலாவோ நரம்பு மண்டலம் சார்ந்த அல்லது உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் கொண்ட பேஷண்ட்ஸ், நோயாளிகள், வாழ்க்கை முழுக்க இப்போ சின்ன வயசுலேருந்தே மன வளர்ச்சி இல்லாதவங்க, ஒரு நரம்பியல் சார்ந்த கோளாறுகள் உள்ளவங்க, மூளை வளராமல் உருவம் மட்டும், அதாவது க்ரோத் ஹார்மோன் மட்டும், ஆள் பெருசாக இருப்பாங்க ஆனால் மூளை சுத்தமாக வளராமல் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே. அப்புறம் டிமென்ஷியா பேஷண்ட்ஸ். டிமென்ஷியாங்கிறது ஞாபக மறதி. பொதுவாக டிமென்ஷியா அப்படின்னா ஞாபக மறதி. அல்சீமர்ஸ் டிமென்ஷியாங்கிறது அதில் அட்வான்ஸ்டான ஒரு வகையான ஒரு வியாதி. பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ், இந்த நியூரான்ஸுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது, நியூரான்ஸ் வேலை செய்யாமல் போகும்போது வரக்கூடியது அல்சீமர்ஸ் டிமென்ஷியா. ஸோ இப்படி உளவியல் மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த பல வகைப்பட்ட வியாதிகள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்மளை மாதிரி, இப்போ உங்களை மாதிரி நம்மளை மாதிரியும் ஒரு சாதாரண ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனோட அந்த நபர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களால நம்மளை மாதிரி பேசவோ எண்ணங்களோ செயல்படுத்தவோ, ஏன்னா நான் இப்போ பிரெயினில் ஒன்று நினைக்கிறேன், அதை நான் பேசுகிறேன், அதை ஒரு மோட்டர் ஆக்டிவிட்டியாக நம்ம மசில்ஸ் மூலமாகவும் நம்ம போன்ஸ் மூலமாகவும் மூவ் பண்ணி பேசுகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா சென்சரி இன்புட் அண்ட் மோட்டார் அவுட்புட்னு சொல்கிறோம். இதை இந்த நபர்களால் செய்ய முடியாது. ஆனால் இந்த டெர்மினல் லூசிடிட்டிங்கிறது இப்படிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட நோயாளிகள் இறக்கும் தருவாயில் சில நொடிகளுக்கு, சாவு நெருங்கிருச்சுங்கிற ஸ்டேஜில் இறக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு டெம்பரரியான ஒரு அன்யூஷுவல் ரிட்டர்ன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் இந்த டெர்மினல் லூசிடிட்டி. நான் சொல்லும்போது இது நிறைய பேருக்கு புரியாது, ஏன்னா இது ஒரு புது விஷயம். இது எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் பேசலை. நியூரோ சர்ஜன்ஸ் ஆர் நியூராலஜிஸ்ட் யாராவது இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுங்க. இல்லை நியூராலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுடைய இன்புட்ஸ் கொடுங்க. டெர்மினல் லூசிடிட்டி அப்படிங்கிறது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சுயநினைவை இழந்து பல வருடங்களாக வாழக்கூடிய கோமா பேஷண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம ஊரில் இதை வந்து பொதுவாக இப்போ ஒரு மரணப்படுக்கையில் ஒருத்தவங்க இருக்காங்க, பல வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தெளிவு கொடுத்து அடிக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஊர் பக்கம் இருக்கக்கூடிய சொலவாடை தான், ஊர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங் தான் இது. ஸோ தெளிவு கொடுத்து அடிக்கிறதுனா அந்த சாவு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு பிறக்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக இறந்துருவாங்க. இது வந்து பொதுவாக நல்லா இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு. ஆனால் நியூரலாஜிக்கலாக பல வருடங்களாக பாதிக்கப்பட்டு ஒரு ஞாபக மறதி வியாதியினாலேயோ, இல்லை மூளை செயலிழந்த நினைவுகளை மறந்த நபர்களோ, இல்லை மூளை வேலை செய்யாத நரம்பு மண்டலத்தில் ஒரு குறைபாடுனால மூளை வேலை செய்யாமல் தன்னுடைய சுயநினைவை, கான்ஷியஸ்னஸை பார்ட்ஸாவோ இல்லை கம்ப்ளீட்டாவோ இழந்த நபர்களுக்கும் சில மரண தருவாய்க்கு முன்னாடி சில தருணங்களில் அவங்களுடைய மெமரி ரீகெயின் ஆகி கம்ப்ளீட்டாக, அதாவது இதனுடைய டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா
இது ஒரு அன்யூஷுவல் ரிட்டர்ன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான். இது ஏன்னு இப்போ வரைக்கும் அறிவியலுக்கு தெரியாது. எஸ், நம்ம ஒரு சயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில் தான் நம்ம வாழறோம். அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டியை உருவாக்க தான் நம்ம முயற்சிக்கிறோம். அதனால தான் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுகிறோம். ஆனால் அந்த அறிவியலால் விளக்க முடியும். இப்போ ஃபிசிக்ஸில் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பதில் இல்லை. ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜிக்கு நமக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. ஸ்பேஸில் ஏன் வாய்டு இருக்குது, அங்கங்கே வெற்றிடங்கள் இருக்குங்கிறதுக்கான பதில் இல்லை. அந்த மாதிரி மெடிசன் ஃபீல்டில், நியூரோ சயின்ஸில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. அஃபீஷியலாக டாக்டர்ஸ் இதை வந்து ஒரு டயக்னோசிஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க, இது ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை உள்ள, இல்லை உளவியல் சார்ந்த பிரச்சனை உள்ள எல்லா பேஷண்ட்ஸுக்கும் இது நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 23% பேஷண்ட்ஸுக்கு, ஒரு 100ல் 23% பேஷண்ட்ஸுக்கு இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 30 வயசில் ஒருத்தர் வந்து நரம்பியல் சார்ந்த கோளாறால் பாதிக்கப்பட்டார், அவருக்கு சுயநினைவே இல்லை. ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் வாழறார், ஒரு 50 வயசில் இறக்குறாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அந்த 50 வயசை தொட்டு அவர் இறக்கும் தருவாயில் அந்த இழந்த வாழ்நாட்களில் அவர் சுயநினைவு இல்லாமல் இருந்தார்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அன்யூஷுவலான ஒரு ரிட்டர்ன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அவருக்கு நடக்குது. இதை தான் நம்ம டெர்மினல் லூசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதுக்கு ஏன் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியல, ஏன் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணலை அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி நபர்களுக்கு கேர் டேக்கர்ஸ் இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய பர்சனல் எமர்ஜென்சி கான்டாக்ட் பீப்புள் இருக்காங்க. ஸோ இது வந்து எத்திக்கலாக இந்த மாதிரி நபர்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படிங்கிறதுனாலும் இது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ரீஜன் ஆஃப் தி சயின்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான புது விஷயம் தான். இப்போ நான் சொன்னது எந்த அளவுக்கு புரியும்படி நான் சொன்னேங்கிறது எனக்கு தெரியலை. சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லிடுறேன். இறக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி, சில தருணங்களுக்கு முன்னாடி, அந்த வாழ்நாள் முழுக்க, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு 50 வயசில் இறக்குறேன், இப்போ எனக்கு 36 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 50 வயசில் நான் இறக்குறேன் அப்படின்னா, அந்த 50 வயசில் ஃபுல்லாக எனக்கு நடந்த எல்லா நினைவுகளும் ஒரு வீடியோ மாதிரி எனக்கு காண்பிக்கப்படும், இல்லை மூளை அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் நார்மல். இதே ஒரு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரோக்கோ, பேராலிசிஸோ, சுயநினைவு இழக்கிற கோமா நிலையோ, இல்லை உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸோ, இவங்க எல்லாருமே தன்னிலை மறந்தவங்களாம் அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் ரிட்டர்ன் வந்ததுன்னா அதுக்கு பேர் டெர்மினல் லூசிடிட்டி. இன்னொரு புது சிந்தனை தொண்ணும் காலையில் சந்திப்போம். நன்றி.